ரொம்ப பேருக்கு வாட்ஸ்அப்பில் இருக்க ஏஐயை யூஸ் பண்ண தெரில. ஏஐயா அப்பா நான் அவ்வளோலாம் படிக்கலப்பா, நான் ஏதோ வாட்ஸ்அப்பை சும்மா போய் நோண்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லாதீங்க. என்னன்னா உங்கள் வீட்டு குழந்தைங்க எஜுகேஷனுக்கு இந்த ஏஐ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் உங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஏஐயை வச்சு என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வாட்ஸ்அப்புக்குள்ளே போகலாம். உங்கள் வாட்ஸ்அப்புக்குள்ளே போய் மிட்டா ஏஐ லோகோ இந்த மாதிரி காட்டும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. இப்போ நான் என்ன டைப் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, டாக் இன் மூன், அதாவது ஒரு நாய் மூனில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். உடனே இதுக்கான அந்த ஃபோட்டோவை அதுவே க்ரியேட் பண்ணி, இது காப்பிரைட்ஸ் இல்லாத ஒரிஜினல் ஏஐ ஃபோட்டோ. பார்த்தீங்களா, நாய் நிலாவில் இருக்கிற மாதிரி வந்துடுச்சு. சரி, ஓகே. ரெண்டாவது நான் என்ன கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஃப்ளாக் இன் மூன், அதாவது இந்திய தேசிய கொடி நிலாவில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். உடனே அது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஏஐ இந்திய தேசிய கொடி பார்த்திங்கன்னா நிலாவில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை ஜென்ரேட் பண்ணி நமக்கு அனுப்பும். ஸோ இந்த மாதிரி காப்பிரைட்ஸ் இல்லாத ஃபோட்டோஸை நம்ம வாட்ஸ்அப்லேயே எடுத்துக்கலாம். ரெண்டாவது ஜிகே கொஸ்டின்ஸ் இதுக்கிட்ட கேட்கலாம். ஸோ வேர்ல்டுலேயும் டாப் ரிச்சஸ்ட் மேன் யார் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். உடனே இது என்ன பண்ணணும்னா, கூகுளில் சர்ச் பண்ணி ஆட்டோமேட்டிக்காகவே உலகத்தில் இருக்க டாப் 10 பணக்காரவங்க லிஸ்ட்டை அனுப்பிடும். இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு தேவையான ஜிகே கொஸ்டின்ஸ், ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா இதுலேயே ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லோரும் கரெக்டான முறையில் யூஸ் பண்ணுங்கள் மக்களே.